2024 ஸ்ரீபெரும்புதூர்ல இருக்கிற ஒரு சின்ன குழந்தைக்கு கூட தெரியும் நம்முடைய மோடி ஐயா தான் மறுபடியும் ஆட்சிக்கு வருகின்றார்கள் என்று அனைவருக்கும் தெரியும். சந்தேகம் யாருக்கு இல்லைங்க, எல்லோருக்கும் தெரியும் மோடி அவர்கள் வருகின்றார். அது மோடி அவர்கள் சாதாரணமா வரலீங்க, 400 எம்பிக்களை தாண்டி வருகின்றார். ஒரு தனி பெரும்பான்மையோடு நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி 400 எம்பிக்களை தாண்டி ஆட்சிக்கு வரப்போகிறது. விவசாய பெருமக்களுக்கு 45 லட்சம் விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் வருஷத்துக்கு கொடுக்கிறார். இதுவரை 15 தவணையிலே தவணைக்கு 2000 ரூபாய், 30,000 ரூபாய் தமிழகத்தில் 45 லட்சம் விவசாயிகளுடைய வங்கி கணக்குக்கு வந்திருக்கு. இன்னொரு பக்கம் திமுகவை பாருங்க, எல்லா மகளிருக்கும் 1000 ரூபாய் கொடுப்பேன் என்று பொய் சொல்லி 70% மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுக்காமல் செய்தது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நெல்லினுடைய குறைந்தபட்ச ஆதரவு விலை உயர்த்துவோம் என்று சொல்லி விவசாயிகளை ஏமாற்றியது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கல்வி கடனை தள்ளுபடி செய்வோம் என்று மாணவர்களை ஏமாற்றியது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை 150 நாட்களாக உயர்த்துவோம் என்று கிராமப்புற மக்களை ஏமாற்றியது. இன்னைக்கு இந்தியா உலகம் முழுவதுமே இந்த ஏமாத்துறவங்களுக்கு ஒரு பரிசு கொடுத்தீங்கன்னா முதல் பரிசு அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கு தான். இவ்வளவு பொய்களை பேசி ஏமாற்றி ஒரு பக்கம் நின்று கொண்டிருக்கின்றார் சகோதரர்களே. ஏமாற்றுவதற்காக ஒரு குடும்பம் பிறந்திருக்கிறது என்றால் அது கோபாலபுரத்தினுடைய குடும்பம். பொய் சொல்லி தொடர்ந்த ஆட்சி 33 மாத காலமாகி வெக்கம் இல்லாம திமுகவுடைய முதலமைச்சர் மக்களை சந்தித்து வாக்கு சேகரிப்பதற்காக 2024 பாராளுமன்ற தேர்தலில் வெளியே வந்திருக்கிறார். அவர் நல்ல ஒரு மனிதனாக, நல்ல ஒரு முதலமைச்சராக, நல்ல ஒரு கட்சியினுடைய தலைவராக இருந்தால் 2021 தேர்தல் வாக்குறுதி என்ன சொல்லி இருக்கின்றோம், என்ன செய்திருக்கின்றோம் என்று மக்கள் முன்னால் சொல்லணும். 511 தேர்தல் வாக்குறுதியில பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் சொல்லுகின்றோம் வெறும் 20 தேர்தல் வாக்குறுதியை கூட முழுமையாக நிறைவேற்றவில்லை. ஆனா முதலமைச்சர் சொல்லுகின்ற மிகப்பெரிய பொய் 99% தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்கின்றோம் என்று. ஒருத்தர் சம்பந்தமே இல்லாம 1980 பேசின அதையே பேசுறாங்க. இந்தி, சமஸ்கிருதம், இது அது, வடக்கு தெற்கன். இன்னும் இந்த பிஞ்சு போன செப்பல அவங்க தூக்கி எறியலீங்க. இது திமுக. நாம எதிரி நாடுகளை எல்லாம் கண்காணித்துக் கொண்டு அவர்களை அவர்களிடத்துல வச்சிருக்கிறோம். ஐயா நீங்க புரிஞ்சுக்கொண்டு லோக்சபா தேர்தல், லோக்சபா தேர்தல் என்பது நாட்டினுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டிய ஆட்சி அங்க இருக்கிறது. பொருளாதாரம் பாதுகாப்பு, இதுதான் ஒரு அரசனுடைய முக்கியமான கடமை. இன்னைக்கு மோடி ஐயாவை பொறுத்தவரை பொருளாதாரத்தை பேசிட்டு இன்னைக்கு நாட்டினுடைய பாதுகாப்பை நாம் உறுதி செய்திருக்கின்றோம். சைனாவாக இருக்கட்டும், பாகிஸ்தானாக இருக்கட்டும், எந்த பிரச்சனை இல்லாம பாதுகாப்பு உறுதி பண்ணியிருக்கிறோம். ஆனா இங்க என்ன பண்றாரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள்? இதே ஸ்ரீபெரும்புதூர் மண்ணில ராஜீவ்காந்தி அவர்கள் கொலையானார். அந்த கொலையாளிகள் விடுதலையான பிறகு போய் கட்டி அணைத்து அவர் கூட நின்றுட்டு இருக்கிறார். இதுதான் அந்த பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய முதலமைச்சர் எங்கே? இந்த நாட்டினுடைய பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அதாவது சகோதரன் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பொறுத்தவரை, தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை வெறும் வாய் பேச்சல்லங்க, செயலை நாம் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். நம்முடைய நாடு அடுத்த 25 ஆண்டுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான நம்முடைய பிரதம மந்திரி எப்படி இருக்க வேண்டும், யார் இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட கம்பீரமான மனிதர் நம்முடைய பிரதம மந்திரியாக இருக்க வேண்டும் என்று சொல்வதற்கான தேர்தல்.